அண்மை செய்தி. புதுச்சேரியில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது துவங்கியிருக்கிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே பாதுகாப்பு படையினர் போர் தயார் நிலை ஒத்திகை துவக்கியுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், விவரங்கள். புதுச்சேரியிலும் தற்பொழுது இந்த பாதுகாப்பு படையினருடைய இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டவர்கள் இந்த போர் பதற்றமான சூழல்ல எப்படி தயாரில் இருப்பது என்பதற்கான ஒத்திகை பார்த்து வருகின்றனர். அந்த ஒத்திகை நடைபெறுகிறது. திடீரென்று குண்டு தாக்குதல்கள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டால் உடனடியாக தரையில் படுத்து அந்த குண்டு தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை அவர்களுக்கு எடுத்துரைத்து அந்த ஒத்திகை நடத்தப்படுகிறது. மேலும் பொதுமக்களுடன் சேர்ந்து இந்த ஒத்திகை நடத்தப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், NCC இணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையில ஈடுபட்டிருக்கிறாங்க. திடீரென்று தாக்குதல் நடத்தப்படக்கூடிய நேரங்களில் குண்டு மழை பொழியும் பொழுது அல்லது துப்பாக்கி நடத்தப்படும் பொழுது தரையோடு தரையாக படுத்துக்கொண்டு அல்லது குழிகளில் பதுங்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தீயணைப்பு போன்ற பல்வேறு இடங்கள்ல அந்த தீயணைப்பு உள்ளிட்டவைகள் தொடர்பான பாதுகாப்பு ஒத்திகைகள் நடத்தப்பட்டிருக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த பகுதிக்குள்ளாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தான அந்த பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நாடு முழுவதும் இது போன்ற பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படக்கூடிய நிலையில பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கட்டங்களாக அந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்தப்படுகிறது. ஒன்று, குண்டு வைத்திருந்தால் எப்படி அதில் தப்பிக்க வேண்டும் என்று நொய்டாவில் அது போன்ற ஒரு ஒத்திகை நடத்தப்பட்டது. தீ பற்றி இருந்தால் அந்த நேரத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து மும்பையுடைய ரயில் நிலையத்தில் பரிசோதிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று சென்னைக்குள்ளாகவும் அதுபோன்று தீயணைப்பு உள்ளிட்டவை குறித்தான ஒரு ஒத்திகையில் பார்க்கப்பட்டிருந்தது. தற்பொழுது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த ஒத்திகை என்பது யாரேனும் துப்பாக்கி நடத்தப்பட்டாலோ அல்லது குண்டு வீசப்பட்டிருந்தாலோ அந்த பகுதிக்குள்ளாக இருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு பொதுமக்கள் அதற்கு பதிலளித்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தான ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாதுகாப்புக்காக வரக்கூடியவர்கள் எவ்வாறு அவர்களுடைய பணிகள் செய்வார்கள், அவருடன் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து விரைவாக அந்த பகுதியிலிருந்து தப்பித்து செல்வது, பாதுகாப்பான இடங்களில் எப்படி தஞ்சமடைவது உள்ளிட்டவையெல்லாம் பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் போல இந்த பாதுகாப்பு ஒத்திகை ஏற்பாடானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பொதுமக்கள் அச்சம் கொள்வதற்கான தேவை ஏதுமில்லை. முழுக்க முழுக்க இது பாதுகாப்புக்கான ஒரு ஒத்திகை மட்டுமே என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது ஒரு முன்னெச்சரிக்கை தயார் நிலைக்கான ஒரு பாதுகாப்பு ஒத்திகையை தவிர இது ஒரு அவசர நிலையை குறிப்பதாகவும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பதற்றமான ஒரு சூழல் பாகிஸ்தானுடன் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது ராணுவ ரீதியிலான ஒரு இதை தவிர மற்றபடி இரு நாடுகளுக்கு இடையான பெரிய தாக்குதல் இல்லாத ஒரு சூழல்ல இதுபோல் ஏற்பட்டால் என்ன செய்வது என்பதற்கான ஒரு ஒத்திகை மட்டுமே தவிர மற்றபடி எந்த அடிப்படையிலுமான இது பதற்றத்தை குறிக்கக்கூடிய நிகழ்வு அல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.